காய் வாங்குறதுக்கு போனேன். சின்னவனும் சரி கூட வந்தான். பக்கத்தில் ஒரு நாட்டு மருந்து கடை இருந்தது. அதுக்குள்ளே பூந்தோம். இதெல்லாம் எதுக்குன்னு எனக்கும் தெரியல. பிடிச்சது வாங்கிட்டு வந்துட்டேன். இனி போய் இந்த பாஸ்தாவை செஞ்சு கொடுக்கணும். இந்த 2 பவுடரையும் ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். அப்புறம் நாங்கள் அந்த டியர் நியர்னு ஒரு கிஃப்ட் ஷாப் சொன்னோம் இல்லைங்களா, அங்கே இந்த கிளாக் வாங்கிட்டு வந்து என்னுடைய கை வண்ணத்தில் கொஞ்சம் அங்கங்கே டச்சப் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஹார்ட்டின் மட்டும் ஏன்டா சும்மா இருக்குது அப்படின்னு யோசனையாகவே இருந்துச்சு. சரி அதுக்கு எதையாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற 2 கிருஷ்ணருடைய ஃபோட்டோவை எடுத்து அழகாக அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். இந்த கிளாக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நிஜமாவே இப்படியே மாட்டினா ஃபுல் அண்ட் ஃபுல் உட்டனாக இருக்குமே அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுனால கொஞ்சம் அப்படியே அந்த கைவண்ணங்கள் அங்கங்கே காட்டணும். அந்த மயிலுக்கு கண் வைக்கிறது அதெல்லாம். இப்போ பாஸ்தாவை வேக வச்சு உப்பு போட்டு எண்ணெய் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சாச்சு ஃபில்ட்ரு பண்ணி. இதில் இன்னும் நம்ம எவ்வளோ வேணாலும் இன்க்ரீடியன்ஸ் போடலாம். பட் நான் எதுவுமே போடலை. ஏன்னா எனக்கு செய்கிற மூடே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கிடையாது. என்னடா பண்ணுறது கேட்டானே அப்படின்றதுனால டக்குன்னு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி அதுலேயே மசாலா பவுடர் கொடுக்குறாங்க இல்லைங்களா, அவ்வளோதான். இது வந்து ரெட் ரைஸ் பாஸ்தாவாம் கிடச்சிது. இந்த மாதிரி நம்மலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது கிடச்சிருந்தா நம்மளும் ஹெல்த்தியாக சாப்பிட்டு வளர்ந்துருக்கலாம்ல. அப்படி தானே? சும்மா சொன்னேன். பாய்.